விஜய் பையனோட கிராஜுவேஷன் டே வீடியோ வந்திருக்கு, அதுலயும் ஆப்செட்டுங்க. எதுக்குதான் அப்பான்னு இருக்கான் அவன்? ஏய் ரெட் டிராகனு, புது வீடியோ உன் மைக்ல தான்டா பிரச்சனை, நீ மியூட் போட்டா அவர் கரெக்டா இருக்கும்டா. அவர் வெளியே போயிட்டு வராரு. அதான் உன் மைக் தான் இல்ல பிரச்சனை. இல்ல இல்ல ஜி, கோஸ்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்றேன், ஆனா வரமாட்டுது. அதான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் சார் அவருக்கும் பிரச்சனை. கொடுத்தேன், ரிகான் பக்கம் கொடுத்தேன், 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கலையா, வரமாட்டுது. வரலையே, எனக்கு இன்னும் வரலையே. அப்படியே இருங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு ஃபேமிலி, எங்க ஃபேமிலி கேதரிங், சும்மா ஒரு சொன்ன ரீசெண்டா ஒரு டெத்துன்ட்டு சும்மா எல்லாரும் வந்திருந்தோம். சும்மா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து என்னோட கசின்ஸ் எல்லாருமே கேதர் ஆயிருந்தோம். போட்டு ஒரு அனில் ஃப்ரெண்ட், அனில் கசின் தான், அவனே போட்டு அடிப்பான், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவன் ஏதாவது முட்டு கொடுப்பான். சரி மண்ணில தட்டிட்டு இதுக்கும் மாட முட்டுன்னு தான் கேட்கலான்னு இருந்தேன். அவனே வந்து இதுக்கெல்லாம் பொழந்துடணும், இந்த ஆளை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு கேவலமா இருக்கு அப்படின்னு. எனக்கெல்லாம் ஐயோ இவன் வாயில இருந்து இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. மொரட்டு நல்லது. இப்போ மேட்ச் இருந்து மொரட்டு பேக் ஃபயர் ஆயிருக்கு கிரவுண்ட்ல அவனுக்கு. இதுல ஆஃப்லைன்ல அவனுக்கு சொந்த ஃபேன்ஸே காரி துப்புறானுங்க. ஆனா இந்த ஆன்லைன்ல இப்போ வர 2 நாள் கதறிட்டு அணிலுங்க எல்லாம் ஒன்னொன்னா திருப்பி ஃபோன் போட்டு மிரட்டிட்டு இருக்கான் அந்த சிடிஆர். அதனால இவனுங்க பேசலாம் அடி பண்ணான்னு போல வீடு தெரிய வந்து. ஆமா, பைத்தியக்காரன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான் போல. என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ப்ரோ. இவனே யோகியானா இவனே வந்து கட்டின பொண்டாட்டியே வச்சு வாழ வக்கீல் அதை வந்தானே வேணாம். கட்டின பொண்டாட்டி, பையன், பொண்ணு, அம்மா, அவனா ஒருத்தன் கூட தனியா இருக்கான். அப்படி தனியா இருந்து என்ன தாண்டா மயிர போடுங்க போற நீ? தனியா இருந்து யாருக்காக தாண்டா தனியா இருக்க? அதான் இவனுக்கு சப்போர்ட் பண்ற விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி அனாதையா விட்டு போயிடணும். அனாதையா கடை நான் ஏன்னு விட்டு போயிடணும். இவனுங்களுக்கு குடும்ப குட்டியே இல்லாம அனாதையா இருந்தாதான் இவனுங்களுக்கு தெரியும். இல்ல எனக்கு வேணாம்டா, நான் வெளில போயிடுவேன்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 o'clock திருப்பி வெளில போக வேண்டியது இருக்கு. ஏன் மேட்ச் பார்க்கணுமா? ஆமா ப்ரோ. இங்க ஒரு கபிலன் ப்ரோ காணோம். தெரியல போயிட்டாரு. அவர் எழுப்பி விட்டதே நான் தான். சும்மா இருந்த ஒரு எழுப்பி விட்டச்சு. நேத்து நைட் அவ்வளவு ஆபாசமா பேசுனீங்கல்ல, யார மத்தெல்லாம் பேஸ் பண்ண மாட்டீங்க, நான் போடுறேன் வாங்கன்னு வந்துட்டேன். போன்ல என்ன இதனா போன் கால் வந்துட்டே இருக்கும், வேற இது பார்க்க முடியாது. பேஸ் போடும்போது தான் போன் வரும், மத்த நேரம் 2 மணி நேரம் போனே வராது. எப்ப நான் ஸ்பேஸ்ல ஜாயின் ஆகணும் அப்பதான் 4 போன் வரும். அது போன பேசவும் முடியாது, கட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு தான் பேசணும். இல்ல லேப்டாப் வாங்குறது சரியா போச்சு. ஸ்பேஸ் அதை போட்டு விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ஓபன் பண்ணிக்கிறேன். ஜாலியா ஹோஸ்டிங் முடியுது. அதுல ஹோஸ்ட் போட்டோம்னா 2 ஜாயின் பண்ணிக்கலாம், நமக்கு ஸ்பேஸ் எண்டே ஆகாது. அது மட்டும் கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்கு லேப்டாப் வாங்குனதுல. ஆமா, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ட்ரோல் பண்ணி தள்ளுறானுங்க விஜய். மொரட்டாடி இன்ஸ்டாகிராம். ஆமா மொரட்டாடி வாங்குறாங்க இதுல. ஒரு ஃபேமஸ் இல்ல ஆக்சுவலி என்ன தெரியுமா, இவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது கண்டென்ட் வேணும். கண்டென்ட் இவன் தான் கண்டென்ட். இந்த வீக் இந்த மாதிரி அடுத்த வீக் ஏதாவது கண்டென்ட் கொடுத்தான்னா போட்டு அடிப்பாங்க. ஆனா கரெக்ட்டா வீக்கெண்ட்ல வந்து மாட்டிக்கிறான்ல. அடுத்த வாரம் வந்து அபிஷியலாவே கட்சியில சேர்த்துருவான். கட்சியில சேர்த்துட்டு மயிலாப்பூர்ல நிக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவான். அப்புறம் திருப்பி அடிவாங்க எலெக்ஷன் முடிவு வரைக்கும். ப்ரோ உங்களுக்கு மைக்ல காட்டுதா பாரு ப்ரோ, மெட்ராஸ் பையன் ப்ரோ. இல்ல யாரும் மைக் ரிக்வெஸ்ட் காட்டல. ஒன்ராகான் காட்டுது, தெரிஞ்சாலா? யாரே பேரு என்ன? ஒன்ராகா. ஒன்றாக கொடு கொடுக்குறேன். பேச மாட்டேன். ப்ளூ டிக் தான் குடுறா. தெரியல, சில அனில்ஸ் வருது. வந்தாலும் குடுறா, அனில்ஸ் வந்தா குடுறா. ப்ளூ டிக் ஒரிஜினல் ஐடில இருந்தா கொடு, லாக் ஐடி மட்டும் கொடுக்காத. மொபைல்ல வந்து பக்கா இருக்கும், ரிக்வெஸ்ட் மைக் ரிக்வெஸ்ட் அடிக்கடி காட்டாது. ஸ்பேஸ் ஹேங் பண்ணிட்டு போறாங்க.
எனக்கு ஒரே அப்படி போடு சாங் ரீலா வந்துட்டு இருக்குடா, என்னன்னே தெரியலடா. நீ அதுதான் தொடர்ந்து பாத்துருப்ப ஆனா அண்ணன் அடிக்கணும்னு. ஆனா எந்த எப்படி சொல்றது, பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணும் வந்து பேச மாட்டாங்களே இதுக்கப்புறம். பிரியங்கா மோகன் ஒண்ணு பேசியிருக்கு. அதுக்கப்புறம் யார் யார் வந்து இவனால வந்து இதாகப்பட்டாங்கன்னு எல்லா ஹீரோனும் வாயை திறந்தா நல்லா இருக்கும். ம். யாரும் பேசுறமே தெரியல. இவனெல்லாம் இன்னும் பெருசா எக்ஸ்போர்ட்ஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கறேன், அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. ம். இவன் கோட் எப்போ ப்ரோ ஹையரிங் வருது நெக்ஸ்ட் இது? 20 ஏப்ரல். ஏப்ரல் தான் வருதா? ம். இந்த நாய் அதுக்குள்ள என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஏதாவது மீட்டிங் வச்சிருக்கான அடுத்த வாரம்? மீட்டிங்கா தெரியலடா எனக்கு. அவன் என்ன பிளான்ல இருக்கான்ட்டு தெரியல, உண்மையிலே ஐடியா இல்லை. இல்ல இவன் ரொம்ப இதுக்கப்புறம் வந்து ரொம்ப அது அடங்கி போன மாதிரி இருக்கு எனக்கு. பெருசா இந்த பிளானும் பெருசா இது பண்ணல. ம். அவனோட ஆன்லைன்ல வந்து எவனும் அவனை பத்தி பெருசா முட்டு கூட தெரியல. ஆனா ஒரே விஷயம் பண்றானுங்க, தொடர்ந்து வந்து அவன் பண்ற எல்லாத்துக்கும் வந்து எப்படியா மாத்தி விடணும், விஷயத்த மாத்திடணும், ஆமா ஆமா டிவில ஆமா, வந்து மாத்தி அரசியல் விடணும்னு ஏதாவது பண்ணணும். பிளான் பண்ணினே இருக்கானுங்க. அண்ணன் நல்லவர்றா, அண்ணன் இப்படிதான்டா, அண்ணன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிட்டாரா. சரிடா, உங்க அண்ணன் வச்சிருக்காரா இல்லையா அதை சொல்லுங்கடானா சொல்ல மாட்டானுங்க. அவன் ப்ரோ என்ன தெரியுமா, இவனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்கான் அப்படின்னு. அது எப்படி அவனுக்கு ஏத்துக்க மனசு வரலன்னு மனசு குழந்தை வரலாம் போய் சாவடான்றேன். அடம் பிடிக்கிறானுங்கல்ல குழந்தை பசங்க மாதிரி. இது மாதிரி வந்து கிடையாது, எங்க அண்ணன் வச்சு நில்லுங்கிற மாதிரியே அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சொல்றேனே, மென்டலி இல்னஸ்ன்னு தான் சொல்ல முடியும் அதுக்கெல்லாம். இப்ப இதுவே ஏகே இருந்தா நல்லா சரி அப்படின்னா, ஆமா வச்சுட்டு போங்கடா என்ன பண்றது அப்படிதான் போயிடும். நான் ம். வைத்தியானுங்க அறிவு இல்லை, என்ன பண்றது. முதல்ல வந்து அஜித் சார் அந்த பக்கம் போக மாட்டாரு. அது நீங்க வந்து அப்படி பேசாத போட்டு அந்த திருசா கார்ல தள்ளி அவரை விட்டுருவாரு. அவரை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த கார்ல மாதிரிலாம். தள்ளி விட்டு. அவர்கிட்ட நம்பர் கூட இல்லைங்க. ஒரு வாட்டி திரேசா சொல்லும், ஆமா ஆமா அஜித் நம்பர் கூட என்கிட்ட ஆமா, இல்லைங்கண்ணா. அஜித் நம்பர் அதான் கூட ஒருத்தர் மீன் போட்டுனா, அவர் கூட 3 படம் நடிச்சிருக்கடா, 3 அவர் நம்பர் கூட இல்லையா, ஆனா நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ட்டு. 3 உண்மைக்குமே படம் நம்பர் கூட இல்லாத அளவுக்கு அந்த இந்த ஐயா வந்து தூய்மையா இருக்காரு. இந்த நான் என்ன தூய்மை பாடா இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா, அந்த இதுல அவங்க சங்கீதா மேடம் வந்து இது வந்து நடிகைகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. நடிகைகள்லாம் த்ரிஷா 1 மாட்டிக்கிச்சு, இன்னும் 2, 3 யாருன்னு வரட்டும் தெரியலையே. வரட்டும், அதெல்லாம் அபிஷியலா வரட்டும் நண்பா. இப்ப அண்ணா ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காரு. ம். அவங்க வாயை திறக்க மாட்டாங்களே த்ரிஷா மேடம். அவங்க சாரி த்ரிஷா, ஐயோ த்ரிஷா மேடமா சி சாரி சங்கீதா மேடம். சி சி சி. த்ரிஷாவை போய் மேடம். சங்கீதா வாய மேடம் வந்து பேசுவாங்க. வாய பண்ணேன்னு போட்டுக்கல. சங்கீதா வந்து பேசுவாங்க, அதுக்கான டைம் ஆப்ஷன் வெயிட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேச மாட்டாங்க ப்ரோ. அவங்க உண்மையில அந்த நேற்று கொடுத்த பெட்டிஷன்ல அவங்க சூப்பரா சொல்லுவாங்க. நான் இவரை வந்து டிஃபேம் பண்ணணும்னு நினைக்கல, நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா எப்பயோ பண்ணிருக்கலாம். அவரோட அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் கருதியே நான் கோர்ட்டுக்கு வந்தேன். இந்த நாய் தான் டைவர்ஸ் கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க மியூச்சுவலா டைவர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டைவர்ஸும் கொடுக்காம வெறுப்பும் ஏத்திட்டு இருந்திருக்கானுங்க. அந்த மாதிரி காண்டாயிட்டு நீ போயிட்டு அந்த அவன் கஞ்ச பேசினாதீங்க. 5 ரூபா எடுக்க மாட்டாங்க பாக்கெட்ல இருந்து. அவன் பெத்த பசங்களுக்கு காசு தர முடியாது, பொண்டாட்டி ஒரு நாள் பாத்துக்கிறது காசு தர முடியாதுன்றதுதான் அவனோட இது. கஞ்ச பேசினாரி பெத்த அம்மா அப்பாவே பாத்துக்காதவன் இவன் எங்க இருந்து கட்டின பொண்டாட்டி பசங்களை பாத்துக்க போறான். விஜய் ஃபேன்ஸ் தான் ஒரே கேள்விதான், அவங்க அம்மா அப்பாவுக்கும் உண்மையா இல்ல, பொண்டாட்டி பசங்களுக்கும் உண்மையா இல்ல, யாருக்கு தாண்டா உண்மையா இருக்கான், எதுக்கு தாண்டா வாழ்றான், என்ன தாண்டா பண்றான் அந்த சவுத்தை பார்த்துட்டு கந்துட்டு. அவன் தான் சொன்னானே, நான் வந்து ஒரு செவுத்த வந்து 10 மணி நேரம் கூட வந்து அதான் பார்த்துட்டு சொல்றேனே, சைக்கோடா அவன், மென்டல்ரா, மண்டையில அறிவு இல்லடான்றான் சொல்றான். அவனுக்கு ஏதோ மிகப்பெரிய புத்தி மென்டல் சாதம் கம்மியா இருக்கு. அவன் முதல்ல தப்பு. அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தாருன்னா இந்த நாய் இங்க வந்துட்டு நின்று இருக்குமா? இல்ல ஜி, நிஜமா சொல்றேன். அவனுக்கு ஏதோ வந்து தனியா வளர்ந்து அந்த பண போதை, அந்த குடி எல்லாமே சேர்த்து ஏதோ மனநோய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அதான் ட்ரக் அடிக்ட். அது வேற இருக்கா? சொல்றா சுஷிதரா தான் சொல்லுது ட்ரக் அடிக்ட். சுச்சிலிக்ஸா அவங்களா? ஆமா ஆமா, த்ரிஷா ஃபுல்லா ட்ரக் கொடுத்து இவனை ட்ரக் இதுல வச்சிருக்கா.
ம். எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, இந்நேரத்துக்கு பனையூர் வீட்டுல சண்டே அதுவுமா பட்டினம் பக்கம் வேற போயிருப்பாங்க. மீன், சுண்டை கஞ்சி சோறுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். எங்க முதல்லலாம் பழைய இதுலலாம் அப்பெல்லாம் நெட்லாம் இல்லாத காலம். அப்பெல்லாம் தினத்தந்தியில நியூஸ் வரும். ஈசி அருகில் ஒட்டு துணி இல்லாமல் ஆடிய நடிகை அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வரும். அது யாருன்னா இப்பதான் தெரியுது யாருன்றது. ம். இந்த மாதிரி போறவங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்த நடிகைன்ட்டுலாம் வரும். அது இவனுக்கு டேர இது பண்ணுவாங்களா உண்மையாவே இருந்துச்சா அப்படின்னு தெரியாது. அது வரும் அந்த சினிமா நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல தான் வரும். அப்படியே அப்ப யாரு அது? த்ரிஷாந்த் தான் சொல்ல வரீங்க அதானே? அவங்க அந்த இதெல்லாம் பார்த்தா அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கடா நேம் சொன்னார், நீயே நேம் சொல்லிட்டு அவன் நேம் சொன்னாருன்ற இல்ல ஹோஸ்ட் அவர் தான், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவஸ்ட் நீங்க தான், அதான் மாட்டி விடுறேன். நான் மட்டும் தனியா கேக்குதா வரேன். கேக்குதா கேக்குது கேக்குது. சொல்லுங்க. அமைதியா இருங்க, நீங்க பேசுங்க ப்ரோ. டேய் எதுக்கு இந்த பில்டப்? நான் பேசுங்க, சும்மா லிசன் பண்ணான்னு வந்தேன். டேய் சபரி சொல்லுங்க சபரி சொல்லுங்க கபிலன். தண்ணி வரல, கார்பரேஷன் தண்ணி வரல, ஆத்துலேருந்து தண்ணி வரல. ஏன்ட்ட சொல்றீங்க? அப்படின்னா நீங்க தானே ஆட்சி புரியுறீங்க, அப்புறம் உங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். தண்ணி வரல. நெய்வேலியில தண்ணி வரலன்னா என்ன சொல்றதுன்னா, ஏய் நெய்வேலிலாம் 24 hours தண்ணி வரும். கடலூர் மாவட்டத்துல இங்க நிறைய ஏரியால தண்ணி வரல. இப்ப நீ எலெக்ஷன் இப்ப எல்லாம் ராணுவம்லாம் வந்து இறங்கியிருக்கான். இப்ப தண்ணி விடல, நான் ஓட்டு போட மாட்டேன். எப்படி வசதி? என்எல்சில இருந்துட்டு நீங்க தண்ணி வரலன்றீங்க, என்கிட்ட கேக்குறீங்க வந்தீங்களா நீங்க? ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம். நெய்வேலி எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அந்த ஏரியா வந்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. வடலூர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இந்திரா நகர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? வடலூர்ல இருக்கீங்க நீங்க. சபரி சொல்லுங்க. தண்ணி வரல. வடலூர்னா சொல்லுங்க, நான் வர வைக்கிறேன். எங்கன்ட்டு சொல்லுங்க. நானும் வடலூர் தான். சொல்லுங்க எங்க. நீங்க நினைச்சா எல்லாம் முடியும் சபரி, நீங்க நினைச்சா எல்லாம் முடியும். ஒரு போன் பண்ணி வேற எனக்கு ஒண்ணும் இல்ல. என் ஊர்ல வந்து நான் வடலூர்ல கடலூர் மாவட்டத்துல இந்த மாதிரி வந்து காட்டுமன்னார் கோயில்ல வந்து தண்ணி வரல, காலையில இருந்து தண்ணி வரல. அங்க ஒருத்தன் சமைக்காம உட்காந்துருக்கான், சாப்பிடாம உட்காந்துருக்கான். தண்ணி வைப்பீங்கன்னா நம்மள போய் அழகா பண்ண. எனக்கு இது மட்டும் அட்ரஸ் கொண்டு அனுப்புங்க. ஈவோ எல்லாம் நமக்கு வடலூர் ஈவோ எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. எனக்கு மட்டுமாடா வரல, தெருவுக்கே வரலடா. நான் சொல்றேன் கபிலன், நீங்க அட்ரஸ் கொடுங்க கபிலன். நான் ஈவோ ஃப்ரெண்டு தான், நான் பேசுறேன்னு தான் சொல்றேன். ஈவோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஒரு லாஸ்ட் வீக் வடலூர் தான் கபிலன் வந்தேன். எங்க வீட்டுல ஒரு டெத்து. சபரி ப்ரோ குடும்ப டீடைல்ஸ்னா இவ்வளவு ஓபனா சொல்லணும்னு எதிர்பார்க்கல. எங்க அத்தை இவனுக்கு என்ன பண்ண போறான்? நேற்று ராத்திரி தண்ணி வந்துச்சு, நல்ல வேலை. நேற்று நைட்டு விடிய போயிட்டு உட்காந்து ஏதாவது வேலை பார்த்திருப்பாங்க. ரோடு அடிக்கடி தோண்டி வெளியில எடுக்கிறானுங்க போட்டு. இப்பதான் பைப்பு போட்டாங்க. இப்பதான் பைப்பு போட்டாடி. என்னடா ராத்திரியா ரோடு போடுறீங்க? வண்டியை ஸ்டாண்ட் போட்டா பொத்துக்குதுடாடி. எலெக்ஷன் வருதுல, ரோடு போடணும்ல. என்ன அதுக்குன்னு இப்பயா எல்லா இடத்துலயும் ரோடு போடுவோம். சத்யராஜ் படத்துல சொல்ற மாதிரிதான் இந்த மணிவண்ணன் படத்துல எலெக்ஷன் வர போறதா, ஜல்லி வந்து இறங்கும், செங்கல் வந்து இறங்கும், எல்லாம் வந்து இறங்கும். கரெக்டா மக்களுக்கு தேவை அனைத்து விஷயம் கிடைக்கும். அது கடைசி நேரத்துல எல்லாமே கிடைக்கும். மக்களுக்கான அரசு. ரோடு ஒரு காய வருதுல, ராத்திரி போட்டு காலையில திறந்து விட்டுறானு. அப்புறம் காலையில வண்டி போறவங்க வண்டியை ஸ்டாண்ட் போட்ட ரோடு பொத்துக்கு தானே செய்யும். மக்கள் மெரினா பீச் ரோடே தோண்டி போட்டுருக்காங்க. புகை அப்படியே கிளம்புது. அது ரோடு பொத்துக்கிட்டா பிரச்சனை இல்லடா, அந்த ஜல்லி எல்லாம் மறுபடியும் மேல வந்து விழும். ரோடு மேலே அப்படியே கரகரன்னு இருக்கும். நீ வண்டி ஓட்டும்போது ஸ்கிட் ஆகி விட்டுருண்டா. ஸ்கிட் ஆகி விட்டுச்சுன்னா வளைஞ்சிட்டு போய் விழுவ. இருக்கிறது ஒரு ரோடு. உங்க ஊர்ல ரோட பிளாக்கும் பண்ண முடியாது. ரோடு போட்டாலும் திட்டுறீங்க, என்னதான் பண்றது? இல்ல சபரிஷ் ப்ரோ, நீ வேணா அந்த மெரினா பீச் ரோட்ல போய் பாரு. பாதி ரோடு போட்டுட்டான், நிறைய இது போட்டுட்டான். ஆனா இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது. சரி, எனக்கு மெரினா பீச் ரோட பத்தில எனக்கு கவலை கிடையாது. ஆமா, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தண்ணி வந்தே ஆகணும். இது ஒரு அப்ளிகேஷன். நிறைய பேருக்கு தண்ணியே வரல. இப்ப மணி என்ன 4
5-6 மணிக்கெல்லாம் தண்ணி விடணும், 5:30 இது மணிக்கெல்லாம் தண்ணி ஒரு விடணும். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒரு அப்ளிகேஷன் நேம் சொல்லுங்க. ஏற்கனவே சபரி நான் ஒன்றெல்லாம் கொண்டு வரல. இங்க இருக்கிற சென்னை வாட்டர் போர்டு கால் பண்ணி நெட்ல நம்பர் எடுத்து, சென்னை வாட்டர் அப்புறம் போர்டா? கேளு, அங்க போயிட்டு நம்பர் எடுத்து வெப்சைட்ல போயிட்டு, அப்புறம் அங்கேருந்து என் ஊர் தாலுக்கால இருக்கிறவர்கிட்ட நம்பர் அவரு நம்பர் எடுத்து, அவருக்கு காலையில உட்காந்து ஒரு 10 நாளா தண்ணி வரல. போயிட்டு வயல்ல போயிட்டு மோட்டர் பம்ப்ல அங்க போய் தண்ணி நீங்க பிடிச்சிட்டு எனக்கு குடத்தை டிஎம் எடுத்துட்டு அனுப்புங்க, வந்தோம். வடலூர்னா டிஎம் அனுப்புங்க, எங்கன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி. வடலூர் கிடையாது, காட்டன் கோயில் சொல்லிட்டு இருக்கிறேன். காட்டுமன்னார் கோயிலா? எனக்கு தெரியல, காட்டுமன்னார் கோயில் எனக்கு தெரியல. அப்புறம் போயிட்டு அங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி, சார் இந்த மாதிரி ஆகலன்ட்டு அப்புறம் 2 மெயிலை போட்டு, கல்லூர் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு 2 மெயிலை போட்டு விட்டு, அவருக்கு சிசி எடுத்து இன்னொருத்தருக்கு இங்க வாட்டர் போர்டுக்கு அங்க சிசி போட்டு விட்டு, அப்புறம் அங்க தாலுக்கால இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இந்த மாதிரி வரேன்னு கத்திட்டு, அப்புறம் லோக்கல்ல முனிசிபாலிட்டிக்கு ஏற்கனவே முதல்ல அங்கதான் போனேன், அவனுங்கிட்ட போயிட்டு கத்திட்டு வந்துட்டு, ஒரு நாள் பார்த்தேன் 2 நாள் பார்த்தேன், 3 நாள் உள்ள போய் கத்திட்டு வந்துட்டேன் நான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஊராட்சி அப்புறம் மன்ற என்ன தலைவர் பண்ணானு இல்லையா? ஆமா, வெங்காயம் வெள்ளை போட்டு இருக்கு. பேசாம கபிலன் ப்ரோ, நீங்க வேணா அந்த ஏரியால எலெக்ஷன்ல நின்று டிவிகே மூலமா நின்று இதுவாயிடு தலைவர் ஆயிடுங்களேன். மனசா நிப்பானடா அடி கம்முனுறா நீ வேற. விசில் சும்மாவே உனக்கு வண்டிக்கு வந்து அவங்க வண்டிக்கு 200 ரூபா பெட்ரோலுக்கு காசு கொடு, பிரியாணி கோட்ரு எல்லாத்தையும் கேட்பான். எவன் அழுகுறது? இவ்வளவு செலவு பண்ணிட்டு நாளைக்கு நான் உள்ள வந்து நல்லது செய்யணும். விசில் சின்னத்துல நின்று பண்ருட்டி எம்எல்ஏ இருங்க. இருக்கிற மான மரியாதையும் போவோம். மத்த கட்சியில நின்னாவது காசாவது போவோம். இவன் கட்சியில நின்னோம்னா மான மரியாதை மட்டும் எல்லாம் போகும். பண்ருட்டி எம்எல்ஏ கபிலன் விசில் சின்னம் எப்படி இருக்கும் ப்ரோ? யோசிச்சு பாருங்க ப்ரோ, நீங்க வந்து நாளை பின்ன வந்து 2-3 ஒய்ஃப் கட்டினா கூட சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு. இல்ல இவனே வசந்த், கபிலன் பண்ருட்டி எம்எல்ஏ டிவிகே எப்படி இருக்கு? பண்ருட்டி கபிலன் என்னத்துக்கு நான் ஏன் பண்ருட்டில போய் நிக்கணும்? ஏன் சட்டமன்றம் பண்ருட்டி தானே உங்களது? எந்த தொகுதி? யார் சொன்னா? காட்டுமன்னார் தான், தனி தொகுதி. தனி தொகுதியா? ஓகே ஓகே. ரிசல்ட் தொகுதி. ஏன் வேணா பக்கத்துல சிதம்பரத்துல போய் நிக்கலாம், இங்க போய் நிக்கலாம், கும்பகோணத்துல நிக்கலாம், ஜெயகொண்டத்துல நிக்கலாம். நின்னு டிவிக்கு எம்எல்ஏ ஆயிடுங்க, சீட் கொடுத்துருவாங்க. இல்ல சபரி ப்ரோ, நான் ஒரு ஐடியா பண்றேன். ஆள் இல்லையா? விஜய் எந்த தொகுதி நிக்கிறானோ அந்த தொகுதியில் நீங்க சுயேட்சையா நில்லுங்க. எதுக்கு? நீங்க வேணா அந்த ரோலர் கோஸ்டர் ஒன்று இருக்குமா, அந்த சின்னத்துல நினைக்க ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம், உண்மையிலே அவனா ரோலர் கோஸ்டர் சின்ன வாங்க போறான் சுயேட்சை. என்ன எனக்கு என்ன அப்படிதான் தோணுது. விசில் ரோலர் கோஸ்டர் ஒரே மாதிரி இருக்கும்போது சம்பவம். சரி, என்ன ஏதோ சங்கீதா அட்வொகேட் ஏதோ ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்காங்க போல இருக்கு. குரூப்ல போறேன் கமெண்ட்ல போடுங்க. இல்ல நான் பாத்துட்டேன், மெட்ராஸ் பையன் நான் பாத்துட்டேன், நான் லைக் அடிலாம் தட்டிட்டேன். அது உள்ள யாராவது டீட்டெயிலா ஏதாவது அது என்ன நடவடிக்கை எடுக்கிற மாதிரியா இல்ல சும்மா கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியா? இது என்ன சும்மா வாயில கண்டனம் 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 கண்டனம், எனக்கு புரியல எனக்கு. ஐயா கொஞ்சமாவது யாராவது ஒரு கேஸை போடுங்கய்யா. கேஸை போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், உன் கட்சிக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுங்க, ஒரு 100 பேர் சேர்ந்து கடிதம் எழுதுங்க, ஒரு 200 லாயரு 300 லாயர் ஒன்னா சேர்ந்து கடிதம் எழுதுங்க தேர்தல் ஆணையத்துக்கு. இந்த மாதிரி இந்த கட்சி வந்து ரொம்ப அநாகரிகமா நடக்குது, இந்த மாதிரி வந்து சமூக என்ன சொல்றது இறையாண்மைக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கடிதம். ஆக்சுவலி இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் தெரியுமா? இந்த தேர்தல் ஆணையத்துல வந்து இந்த கட்சி வந்து ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு யாருக்கும் எந்த ஆட்சேபனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து கேட்பாங்க தேர்தல் ஆணையத்துல. ஐ மீன் கட்சி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது. கேக்குதா? பேசுங்க. அப்ப எல்லாம் நவதுவாரத்தையும் முடித்து கம்முன்னு இருந்திருக்கிறோம். இது என்னன்னா போயிட்டு ஒரு 100 பேர் 200 பேர் லெட்டர் எழுதி இந்த கட்சி வந்து நான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களுக்கு ஆபத்து, முக்கியமா சிறார்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வருமுன் காப்போம் திட்டம்ன்றதை நம்ம மறந்துட்டோம். ஏன் யாரும் மைக்கு வரலையா? இங்க பாருங்க, யாரெல்லாம் மைக்கு வரலையோ நீங்களாம் வந்து விஜயோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். கள்ளக்காதலுக்கு. ஆமா, இல்ல நான் உத்தமி,
நான் வந்து நல்ல காதலுக்கு தான் நம்ம சப்போர்ட்டு, உண்மை காதலுக்கு தான் நான் வந்து உயிரை கொடுப்பேன், இந்த மாதிரி ஊரை காதலுக்குலாம் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வாங்க. இல்ல நானும் ஏதாவது விஜய் ஃபேன் ஐடி கீழே இருக்கும் இன்வைட் டு ஸ்பீக்கர் கொடுக்கலாங்கிற ஒருத்தனே காணும். நான் கீழே ஐடி பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சித்தார்த் ப்ரோ, நீங்கள் வந்து விஜயோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி தானே? அடுத்தது நோட்டர் எக்ஸ், அடுத்தது ஈரா ப்ரோ, ஈரா ராம். அப்போ நீங்களும் வந்து விஜயோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சங்கீதாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படி தானே? வேளாண் பெருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது, டிஏஆர் டினேஷன். அப்போ வருண்குமார் நீங்களும் அதே தானா? லேப்டாப்ல பாருங்க, ரிக்வெஸ்ட் மைக் ரிக்வெஸ்ட் லேப்டாப்ல காட்டும். இல்ல காட்டல, காட்டினா தான் கொடுத்துருப்பேன். எல்லாம் நீங்கள் வந்து எல்லாரும் நீங்கள் நல்ல காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி தானே? அவருக்கு குடும்பமே, அவர் குடும்பத்தையே விட்டுட்டு வராரு ப்ரோ, அவருக்கு நாம தான் குடும்பமே அப்படின்றீங்களா? நாங்கள் ஒன்று சொன்னிச்சு ஒன்று பேட்டி. சரி விடு, எல்லாம் வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பாடுறா, காட்டாதரா இங்க. இல்ல லேப்டாப்ல தான் இருக்கேன். யாருமே வரலையா? அப்ப எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட்ரா? அப்பா சித்தார்த் வந்து விஜய் சப்போர்ட்ரு, ஈரா ராம் அவரு விஜய் சப்போர்ட்ரு, நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கிறாரு, ஆனா விஜய் சப்போர்ட்ரு போல. இல்ல அஜித் டிபி வச்சிருக்காங்க, விஜய் சப்போர்ட் பண்றாங்க போல. ஏன் டிபி மாத்தீங்கலாம், டிவிக்கு டிபி வைங்க. யாரெல்லாம் மேலே மைக் வாங்கிட்டு வரீங்களோ ரெட் டிராகன் வந்து அவங்களுக்கு ப்ளூடிக் வாங்கி தருவான். ஆமா, ஆஃப் பிரைஸ் தான். யாரெல்லாம் ப்ளூடிக் வச்சிருக்கிறவங்க, யாரெல்லாம் ப்ளூடிக் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே வரீங்களோ அவங்களுக்குலாம் வந்து அவன் ஃபாலோவர்ஸ் ஏற்றி விடுவான் ப்ளூடிக் ஐடிஸா, நீங்கள் மானிட்டேஷன் பண்ணிக்கலாம். ஆமா வாங்க, எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி தரேன். விஜய் எப்படி எப்படி அடிச்சாலும் உங்களுக்கு ஃபாலோவர் ஏறும், எப்படிலாம் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கொண்டு வரும் நான் காட்டுறேன். ஓகே, ஒருத்தர் வந்துட்டாரு, வேளாண் பெருங்குடி, அவர் தினேஷ். ஆபீஸ்ல நான் பேசுறேன், அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கு யாருங்க ஆபீஸ் போட்டுது? என்னங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆபீஸ்? ஏங்க சொல்லுங்க, உன் வேலையும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், உன் போனஸும் வேணாம் அப்படின்ட்டு வாங்க. நீங்க நான் ஒன்னும் டிவிக்கு இல்லையே. ஏங்க டிவிக்கு இல்லைன்னா என்னங்க, ஒவ்வொரு வீட்டுலயும் விஜய் இருக்கிறான்ல. அவனும் சொல்லிக்க வேண்டியதான், அதெல்லாம் பிளாருங்க. ஓகே ஓகே ஓகே, இல்ல பாருங்க 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 பாருங்க, மனசாட்சியில பாருங்க. அந்த மனுஷன் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆபீஸ்ல இருந்தும் அந்த மனுஷன் மேல வந்து அந்த மைக்க வாங்கி பேசிருக்கிறாரு, அதாங்க மனசு. உங்களுக்கு எல்லாம் மனசு இருக்கா? மனசாட்சி இருக்கா? கீழே லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிக்கு என்ன பேச சொல்லி எழுதி கொடுத்தது ரெட் டிராகன் மெட்ராஸ் பையன், சரியா? நானும் கீழே 50 பேருக்கு இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்துட்டே இருக்கேன், ஆனா ஒருத்தர் வர மாதிரி தெரியல. முன்ன மாதிரிலாம் இல்ல ப்ரோ, யாரும் வந்து பேச மாட்டாங்க. அப்புறம் இந்த என்க்ளோபீடியா, ஐயோ என்னமா ஸ்விஃப்ட் அங்கே யூடியூப்ல லைவ்லாம் போடுறியாமே, ஏன் பேச மாட்டோம்? இல்லை எனக்கு புரியல, என் ஸ்பேஸ்ல என் பேரை போட்டா சரி, ஏதோ ஒரு லாஜிக் இருக்குங்க. ஊர்ல இருக்கிற எவனோ ஸ்பேஸ் போட்டுருக்கிறான், அது பக்கத்துல கபிலன் ஸ்பேஸ்னு டெம்ப்ளேட் வேற, இங்க பாரு பிச்சு போடுவோம் பிச்சு. யார் போட்டான்னா அவன் ஐடி பேரை இல்ல அவன் பேரை போ சொல்லி அந்த இடத்துல போய் போடு. அதை விட்டுட்டு எவன் ஸ்பேஸ் போட்டாலும் கீழே நடுவில் அது ஒரு வார்த்தை நடுவில் சேர்த்துக்கிறது கபிலன் ஸ்பேஸ்னு. உங்க இது போட்டாதான் நல்ல இது வருது. சும்மா கடுப்பு கிளப்பிட்டு போறேன் இவனை வசந்தே போய் பாக்குறேன். சும்மா நான் யூடியூப்ல கண்டென்ட் எடுக்கிறத பார்த்தா இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல ரெக்கமெண்டேஷன்ல காட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா கபிலன் ஸ்பேஸ். இது ஏன் ஸ்பேஸ் இல்லையா? ஹோஸ்ட் எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான், எதுக்கு என் பேரத்துக்கு உள்ள எடுத்து விட்டு இருக்கிறேன்? பிச்சு போடும் பிச்சு. ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? அதான் பூட்டு போட்ட ஐடியா இருக்கு. பூட்டு போட்ட ஐடி என்னடா? அவருதான் கேட்டாருங்க, சரி யாராச்சும் வராருன்னு கேட்டு கொடுத்தேன், என்ன பேசுறாருன்னு கேட்போம். யார் இது தலை ஏன்பா பூட்டு போட்டிருக்கீங்க? எங்க அண்ணனை தாக்குறீங்க, தப்புங்க. அண்ணனை தாக்குறோம்? அண்ணனை நான் எங்க தாக்கணும்? அண்ணனே மண்ணை வரை தான் தலையில போட்டுக்கிறாரு.
நாங்களா கல்யாணத்துக்கு வச்சு கூப்பிட்டோம், அண்ணா வாங்கின கல்யாணத்துக்கு வாங்கின கூப்பிட்டோம், இல்ல இப்படி வாங்க சோடியா வாங்கின. ஐயோ அது கூட பரவாயில்லையா, பட்டு கட்டி பட்டு சட்டை. அதெல்லாம் கணக்கு. அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கு ப்ரோ, அதெல்லாம் விட்டுறணும். அவனுக்கு 1000 ஆசை இருக்கு. அதான் நீ காலையிலே ஒண்ணு போட்டேன், நாய்க்குட்டி பெட்டுக்கு கீழே இருக்கு, கீழே உட்காந்துருக்கு நாய், மேல அண்ணந்து பாக்குது அப்படின்னு சொன்னேன். யாரு அதுல நாயினே தெரியலையே நீங்க சொல்றது, மீன் பண்றது. காலையில ஒரு நாய் ஒண்ணு நாய்க்குட்டி தூக்கி வச்சு கொஞ்சிற மாதிரி திரிஷாவோட நாய்க்குட்டி தரையில இப்ப படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன், புரிஞ்சவன் பிஸ்தான்னு சொல்லி நான் போட்டேன். புரிஞ்சிச்சு. நாய்க்குட்டி கீழே இருக்குன்னா அப்ப யாரு மேல இருப்பா? தமிழன் ப்ரோ, கார்த்திகோட ட்வீட் பாத்தீங்களா? அந்த டைம் பாஸ் கார்த்திக் அவரோட ட்வீட் பாத்தீங்களா? திடீர்னு கல்யாணம் இப்ப டீஜென்ட் மேன் ஆயிட்டாரு. அவருமா டீஜென்ட் மேன் ஆயிட்டாராமா. போயிட்டு பிஜேபி முட்டு கொடுக்க போறதுன்னு ஆயிப்போச்சு. அங்க மாரிதாஸ் முட்டு கொடுக்குறான், இங்க இவன் முட்டு கொடுக்குறான். ஏதோ கல்யாணம் பண்ணதுக்கு மாதிரி திருந்துவான் உருப்பிடுவான் பார்த்தா போய் இப்பதான் மரணம் முட்டு. எதையோ இவனு முட்டு கொடுக்குற போதே நமக்கு ஒரு டவுட் வருதுங்க. ஊரே ஒண்ணு கூடி அடிக்குது, அதான் நீங்க தனியா ஏடிஎம்கே கூட கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்புறம் என்ன இவனுக்கு என்ன இவ்வளவு இறக்க சுபாவம்? என்ன நாளைக்குன்னா உங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுக்க போறானா? போய் பாண்டாவை கேட்க வக்கில்ல உனக்கு. அவன் தான் அங்க போட்டு வீடியோ போட்டேன். அப்பவே சொன்ன கேட்டீங்களாடா, என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மாறுவான்டா. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களாடா விஜய் ஃபேன்ஸ்? மீறி போயிட்டு அவன் சிப்பிலே போய் கூடியிருந்தீங்களாடா. இப்ப வீடியோ போட்டு ஊர் முழுக்க இவன் உத்தமா, மத்தவன்லாம் விஜய் ரொம்ப கெட்டவன்ற மாதிரி காட்டிட்டேன்டா. ஆக்சுவலி விஜயும் பாண்டா ஒண்ணுதான், 2 பேருக்கும் ஒய்ஃபு கிடையாது. விட்டுட்டு போயிட்டாங்க. உன் கூடலாம் எவன்டா மனுஷன் போயிட்டாங்க 2 பேரும். நான் என்ன சொல்றேன், இது வந்துங்க சித்தார்த் ப்ரோ, இது வந்து நீங்க ஒரு ஒரு நியாயமான ஏதோ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாப்புல, நியாயமான ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு அரசியல் ஒரு நியாயம் இருக்கணும் அந்த அரசியல் கட்சி பக்கம் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும். அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு நீங்க வந்து ஒரு ஆதரவோ இல்ல நீங்க ஒரு முட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு பேக்கப் கொடுத்தீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. இவனுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? பிஜேபி இவனுக்கு ஏன் முட்டு கொடுக்குறீங்க? அப்ப விஜயோட ரசிகர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, அவனுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது மாநாடு முன்னாடி வரைக்கும் பிஜேபி தானே போட்டு அடிச்சிட்டு இருந்தான். அப்பெல்லாம் எங்க போனீங்க? அதை ஃபுல்லா இப்ப சைலன்ஸ் பண்ணிட்டு கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அதுக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி தான் ஏற்பாடு போயிட்டு இருக்கு. இனிமேல் எங்க கூட்டணி வைக்க முடியும்? அவன் தான் அங்க தேர்தல் வாக்குறுதினு ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறானே சித்தார்த் ப்ரோ. என் அம்மா பார்த்துட்டு சிரிக்குது. எப்படிரா, எப்படி 8 கிராம் கொடுப்ப நீ? 2500 எப்படி கொடுப்ப? ஒரு ஆள் பத்திரிகையாளர் சூப்பரா கேட்டான், அந்த ஆளு கேப்ரியல் பத்திரிகையாளர், அந்த ஆள் சூப்பரா கேட்டான். மக்கள் பணத்தை எடுத்து மக்கள்கிட்டே கொடுக்கறதுக்கு எதுக்குடா நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்? எதுக்குடா தேர்தல் பிரச்சாரம்? இதைத்தான் நேற்று நான் சொன்னேன். இதைத்தான் பருத்தி மூட்டை குடோன்ல நான் இந்த வார்த்தையும் சேர்த்து தான் சொன்னாரு. அதுதான் காலையில ஒருத்தர் போட்டிருந்தாரு, ராமா ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதை நான் எம்பல் பண்ணி எடுத்து போட்டிருந்தேன். ஃபேக்சுவலி இதான் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் அவனோட விஜய் ஃபேன்ஸுக்கிட்டும் விஜய்கிட்டே நான் கேட்டது என்னன்னா, முதல்ல மாநில அரசுக்கு வருமானத்தை பெருக்கணும். இன்கம் அதிகமாக இங்கே வரணும். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெரும்பாலான பேருக்கு சம்பளம் போகுது இல்லையா, அது எங்கேருந்து வருது? ஓப்பனா ஒத்துக்கணும், ஒயின் ஷாப்ல இருந்து தான் வருது. மற்ற இதுல இருந்து வரலையா? வருது, ஆனா ஒயின் ஷாப் அளவுக்கு லார்ஜன் இதா வரல. நீ வருமானத்தை பெருக்காம நீ எப்படா நீ அவங்களுக்கு போய் நீ வந்து இப்ப நாளைக்கு வந்து ஏற்கனவே இப்ப வருஷம் தீபாவளி பொங்கல் அப்படின்ற மாதிரி வருஷம் அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இந்த காமெடி ஒன்று தூக்கிட்டு வந்துடுவானுங்க. என்னமோ 10,000 15,000 சம்பளம் வாங்குற மாதிரியும், எல்லாம் 60,000 70,000 80,000. என்ன எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஒரு 7வது 8வது எடுக்கிற ஸ்கூல் டீச்சரு 60,000 70,000 அந்த சம்பளம் பத்தலையாம். அது வர வகுத்தறிச்சலா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இபி டிபார்ட்மெண்ட்ஸு இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஏஐக்கா பரவாயில்ல, நல்ல சம்பளம், போக்குவரத்து துறைக்கெல்லாம் அநியாயம். அப்ப இது வந்து என்னன்னா, இந்த மாதிரி புது அரசு ஊழியர்களை நீங்க உருவாக்குறீங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது நல்ல விஷயம். அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுப்பீங்க?
மக்கள் பணத்தை வரி பணத்துலேருந்து எடுத்து நீங்கள் வந்து 2500 ரூபா கொடுத்துட்டா மற்ற நாளில் அவனுக்கு பணம் தேவைப்படுதா? நாளைக்கு திடீர்னு ஏதோ ஒரு வெள்ளம் பூந்துருச்சு, நாளைக்கு திடீர்னு ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு, கரை உடஞ்சி போச்சு, அந்த 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 குளத்தோட அதை கரையை ஏற்றி கட்டணும், ஒரு சிமெண்ட் போட்டு கட்டணும், இல்லை கட்டை போட்டு கட்டணும், என்ன பண்ணுவேன்? எங்கே இது நிதி வரும் உனக்கு? அறிவு வேணா? மண்டையில் அறிவுகிற எதாவது இருக்குமா இல்லையா? 2500 ரூபா காசை எடுத்து நீ கொடுத்துட்டா அப்புறம் அவங்க எதுவும் கேட்க தெரியல, வாய முடிப்பேன். அவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்க, இவர் 2500 ரூபா சேர்த்து கொடுக்குறாராம். இவனே வந்து பேசியிருக்கான், இந்த மாதிரி இலவசம் கொடுத்து கடனை ஏற்றி யாருக்கு தலையில இங்க ஏத்துறீங்க, மக்கள் தலையில தானே ஏத்துறீங்கன்னு பேசியிருக்கான். இப்போ வந்துட்டு இவனே இது சொல்றான். ஒயிட் பேர் இல்ல, இதே வருமானத்தை பெருக்கிற அளவுதான் ஒரு எக்ஸாம் சொன்னாப்புல. இப்போ இவரு சொன்னாப்புல என்னடா கேக்குதா? கேக்குது. வீட்டுல ஒரு மினி எலக்ட்ரிஷியனை உருவாக்கிட்டு இருக்கிறேன், மொத்தம் டார்ச்சரை தாங்க முடியல. கபிலன் ப்ரோ உங்க பையனா? செருப்பால அடிப்பேன். என் பையன் மாதிரி தான், ஆனா என் அண்ணன் பையன். ப்ரோ அண்ணன் பையனா தான் உங்க பையன் தானே ப்ரோ? வேற ஏதோ அர்த்தத்துல கேக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே சரி. என்னன்னா சரி, இவனுங்க நான் இன்னைக்கு அந்த பத்திரிகைலாம் சரியான கேப்ரியனும் சரி இவரு கோடீஸ்வரனும் சரி சரியான ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாங்க. அந்த பாயிண்ட் தயவு செஞ்சு நிறைய பேர் மற்ற பத்திரிகையாளர்கள் ரொம்ப ஃபேமஸா இல்லாத பத்திரிகையாளர்லாம் பேசுவாங்க யூடியூப்ல, இல்லை வேற ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுத்துருப்பேன், தயவு செஞ்சு அதை எடுத்து போடுங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். அவங்க ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, யாரும் பார்க்காத ஒரு கண்ணோட்டம் ஒன்று பார்ப்பாங்க. அது யார் சொன்னாலும் எடுத்து போடுங்க. இல்லை நான் இந்த கட்சிக்காரன் அந்த இவங்களை எடுத்து போட மாட்டேன், இல்லை நான் இந்த கட்சிக்காரன் அவங்க சொல்கிற மட்டும் தான் நான் எடுத்து போடுவேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒன்று கூடி உதைச்சாதான், ஒன்று கூடி ஊரே ஒன்று கூடி தேர் எடுத்தாதான் தேர் நகரும். நான் மறுபடியும் சொல்கிறேன். இல்ல ப்ரோ, இப்போ பார்த்திபன் ஆரம்பிச்சிட்டார்ல ப்ரோ, அப்படியே மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிருவாங்க. அது ரைட்டு. நான் இப்போ இந்த பிஜேபி நேற்று அதிமுக செல்லூர் ராஜா உட்காந்து விஜய் கட்சிக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்குறாரு. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கிற அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் அந்த மாரிதாஸா இருந்தோம். மாரிதாஸ் அஃப்கோர்ஸ் பிஜேபி ஆதரவாளர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. பாண்டே பிஜேபி ஆதரவாளர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. இந்த குடிவருமா அந்த ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கிறான் அவனும் பிஜேபி சப்போர்ட்டர் தான், மாற்றுக்கிறது கிடையாது. சொல்லி வச்ச மாதிரி எப்படியா கரெக்டாக நடக்குது? எப்படி நடக்குது பார். எனக்கும் பிஜேபிக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் அதிமுக எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பஞ்சாயத்து இருந்தால் அது எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், மற்ற ரசிகர்களோட ஓட்டை வங்கிய ஒரு கட்சி அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் விஜய்கிட்டேருந்து தள்ளி நில்லுங்க. நீங்கள் விஜய் ரசிகரோட வாக்குக்காக நீங்கள் அவனுக்கிட்ட நீங்கள் முட்டு கொடுத்தீங்கன்னா விஜய்க்கு ரசிகர்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மற்ற ரசிகர்களோட வாக்கை இழப்பீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மற்ற ரசிகர்கள்லாம் பல கட்சிக்கார ஆதரவு இருப்பான், பல கட்சிக்கு ஓட்டு போடுறவன் இருப்பான், இல்லை நடுநிலையாக இருக்கிறவனும் இருப்பான். அவன் வாக்கெல்லாம் இழப்ப. இது புத்திசாலி